ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து சர்வீஸ்க்கு வந்துச்சு. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஒரு வாட்டி உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வால்யூம் கண்ட்ரோலர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஐசி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் தான் எடுக்குது, இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்குச்சு. ஸோ கரெக்டாக தான் எடுத்துச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ராப்ளம் வந்து அப்படியே அந்த சேனல் எடுக்காமல் போகுது. ஸோ ஒரு ஐசி நம்ம சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்க வால்யூம் கண்ட்ரோலர், ஸோ இங்கே இருக்க வால்யூம் கண்ட்ரோலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலர் திருக்கிறப்ப குறைன்னு சவுண்ட் வருது. ஸோ வால்யூம் கண்ட்ரோலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சரியில்லை. ஸோ வால்யூம் கண்ட்ரோலரும் இந்த ஐசியும் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், இல்லாட்டி சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வால்யூம் கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பழைய வால்யூம் கண்ட்ரோலர் வந்து கழட்டி போட்டு புது வால்யூம் கண்ட்ரோலர் வந்து மாட்டிட்டேன். இதே பார்த்தீங்கன்னா அந்த பழசு. ஸோ அந்த பழசை வந்து கழட்டியாச்சு. கழட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு மாற்றியாச்சு. இந்த பழசு தான் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி இருந்தது. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு புதுசு இங்கே மாற்றிருப்பேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ புதுசு வந்து மெயின் வால்யூமில் வந்து மாற்றியாச்சு. மற்ற எல்லா வால்யூம் மட்டுமே கரெக்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி, ஸோ இந்த ஐசியை மட்டும் கழட்டினா போதும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐசி வாங்கிட்டு வந்துட்டேன். 2 வால்யூம் கண்ட்ரோல் வாங்கிட்டு வந்தேன், 2 ஐசி வாங்கிட்டு வந்தேன். ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போட்டாச்சு, 2 ஐசி இருக்குது, ஒரு ஐசி வந்து போட்டுருவோம். அதில் நான் உங்களுக்கு வந்து கழட்டிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் கழட்டிட்டேன். ஸோ கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அன்சால்ட்டிங் டேப் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அன்சால்ட்டு, அது பேர் என்னது, ராடு இல்லாட்டி அது பேர் என்ன தெரில. ஸோ அன்சால்ட்டு டேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அன்சால்ட் பண்ணி எடுத்துகிட்டே வந்தோம்னா அது அன்சால்ட் ஆயிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி அன்சால்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது ஐசி வந்து சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ வந்து நம்ம புது ஐசி மட்டும் போட்டால் போதும். கரெக்டான பொசிஷனில் வச்சு கரெக்டாக மாட்டுங்க. ஸோ உங்களுக்கு இருங்க பொசிஷன் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இங்கிட்டு திருப்பி கரெக்டாக இங்கே வச்சு அந்த பின்னுக்கு நேராக வச்சு நீங்கள் மாட்டிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் மாட்டி முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன், ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டி முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிக்கிட்டு தான் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு சாங் வந்து போட்டால் காப்பிரைட் வந்துருக்கா, சாங் போடல. நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 செகண்ட் சாங் வந்து போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டிட்டேன். பின்னாடி சால்ட்ரு வச்சதையும் உங்களுக்கு காமிக்கிறேன், இருங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சால்ட்ரு வச்சுருப்பேன். நீங்கள் கரெக்டாக மட்டும் அன்சால்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா புது ஐசியை வச்சு சால்ட்ரிங் பண்ணிடுங்க கரெக்டாக மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபி யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி தின்னர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த சால்ட் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தின்னரோ ஐபியோ யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெமோ வீடியோ போட்டிருப்பேன். ஸோ ஆடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.